ஜோதிடம்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு. ஜோதிடர்லாம் சொல்றது எல்லாத்தையும் நம்ப முடியுமா? வியாபாரம்னு சொல்றது தவறு ஒன்றும் கிடையாது. அது வியாபாரம் தான். இது பரிகாரம்ன்றது அவசியம்ன்றது தான் நாம சொல்லுவோம். பரிகாரம்ன்ற வார்த்தை மட்டும்தான் கெட்ட வார்த்தை. மீதி எல்லாம் இப்படி சொல்றீங்க. உண்மைதான். அது இதெல்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்காக நாங்க கண்டுபிடிச்ச சில வார்த்தைங்க. இப்போ தோஷம்னு ஏன் சொல்கிறோம்? இப்போ ஒரு விஷயம் நமக்கு விரும்பத்தக்காத ஒரு நிகழ்வு நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ண முடியுமா முடியாதான்றதே முதல் ஜாதகம் தான் சொல்லணும். எந்த ஆற்றல் இவருக்கு குறையுது அப்படின்றது தெரிஞ்சு, இந்த ஆற்றல் இயற்கையாக எந்த இடங்கள்ல இருக்கோ இதெல்லாம் இருக்கா, இல்லை அந்த கிரகத்தோட நிறங்கள்ல இருக்கா, அதோட சுவையில் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சு அதை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்கள் எனர்ஜி பேலன்ஸ் ஆகும். அவ்வளோதான். இது எல்லாமே ஒரு எனர்ஜி பேஸ்டு தான். மனிதர்கள் எல்லாம் ஆற்றல்களால் தான் நீங்கள்லாம் இயங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் ஒரு நாயாக இருக்கட்டும், ஒரு ரோட்டில் இருக்க எந்த விலங்காக இருக்கட்டும், ஒரு ஆற்றல்களால் தான் அது இருக்கும். உங்களுடைய ஆற்றல்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய வளர்ச்சி. உங்கள் ஆற்றல்கள் சில ஆற்றல்கள் குறைபாடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வீழ்ச்சி. அதே மாதிரி இன்னொன்று, இந்த பரிகாரத்தை பற்றி முக்கியமான பரிகாரம் நம்மளோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு நகர்த்தி கொண்டு போகணும். ஏன்னா அது மேலே மட்டுமே ஒருத்தர் நம்பிக்கை வச்சு நமக்கு நடக்கும்னு ஒரு தைரியத்தை கொண்டு வராங்கல்ல. அது இப்போ இதை பண்ணுங்க சார் நடந்துடும், சார் இதை பண்ணுங்க சார் நடந்துடுன்னு அது ஒரு பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. அப்படிங்கும் போது அது எந்த அளவுக்கு நகர்த்தி கொண்டு போகும் நம்ம லைஃப் பரிகாரம் அவசியமா இல்லையான்னு கேட்க வரீங்களா? அதுதான் இப்போ கேட்குறீங்க. இது பரிகாரம்ன்றது அவசியம்ன்றது தான் நாம சொல்லுவோம். பரிகாரம்ன்ற வார்த்தை மட்டும்தான் கெட்ட வார்த்தை. மீதி எல்லாம் இப்படி சொல்றீங்க. உண்மைதான். அது அப்படி எல்லாம் இந்த பாருங்க, பரிகாரம் அப்படின்ற வார்த்தையும் கெட்ட வார்த்தை, தோஷம் அப்படின்னு சொல்றதும் கெட்ட வார்த்தை. இதெல்லாம் உங்களை பயமுறுத்துறதுக்காக நாங்க கண்டுபிடிச்ச சில வார்த்தைங்க. நான் இல்லை, ஜோதிட உலகத்துல முன்னோர்கள். ஆமா, அது அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. தோஷம்னா என்ன, யோகம்னா என்ன? தோஷம்னா நமக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தோஷம். நமக்கு ரொம்ப விரும்பத்தக்கன நமக்கு வேண்டப்பட்ட ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது யோகம். இப்படி சொல்லலாம்ல. கண்டிப்பா. இப்போ தோஷம்னு ஏன் சொல்றோம்? இப்போ ஒரு விஷயம் நமக்கு விரும்பத்தக்காத ஒரு நிகழ்வு நடக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ண முடியுமா முடியாதான்றதே முதல் ஜாதகம் தான் சொல்லணும். இவன் அனுபவிச்சு தான் தீருவான்னா அதுக்கு வழி இல்லை. இவனுக்கு ரெண்டுக்கும் பாசிபிலிட்டி இருக்குன்னு குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம சில விஷயங்கள் காரியங்கள் நிறுத்தணும். அதுக்கு பேர் பரிகாரம். அந்த கெட்ட வார்த்தை. இது பரிகாரமாக நினச்சி பண்ணோம்னா சரியாக வராது. இது எல்லாமே ஒரு எனர்ஜி பேஸ்டு தான். மனிதர்கள் எல்லாம் ஆற்றல்களால் தான் நீங்கள்லாம் இயங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் ஒரு நாயாக இருக்கட்டும், ஒரு ரோட்டில் இருக்க எந்த விலங்காக இருக்கட்டும், ஒரு ஆற்றல்களால் தான் அது இருக்கும். உங்களுடைய ஆற்றல்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய வளர்ச்சி. உங்கள் ஆற்றல்கள் சில ஆற்றல்கள் குறைபாடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வீழ்ச்சி. எந்த ஆற்றல் இவருக்கு குறையுது அப்படின்றது தெரிஞ்சு அந்த ஆற்றல் இயற்கையாக எந்த இடங்கள்ல இருக்குது, கோவில்களில் இருக்கா, இல்லை அந்த கிரகத்தோட நிறங்களில் இருக்கா, அதோட சுவையில் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சு அதை அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்கள் எனர்ஜி பேலன்ஸ் ஆகும். அவ்வளோதான். பேலன்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் பழையபடி உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிக்கலாம். இதை சீர் செய்துக்கிறதுக்காக வைக்கிற டூல் தான் இது தவிர வழக்கமாக ஒரே பிரச்சனையை கல்யாணம் ஆகலையா திருமணம் சரிப்போம், நாலு தோஷமாக நேராக அந்த ராக கோயில் சொல்லுவாங்களே அங்கே போ, காலஹஸ்தி, அது போல் இன்னும் நிறைய இருக்கு. நிறைய காலஹஸ்தியெல்லாம் ஆரம்ப காலத்தில் சொல்லி இப்போ அதை விட்டுட்டாங்க. இன்னும் பல கோயில் சொல்கிறாங்க காலஹஸ்தி. இப்போ திருப்பாம்பரம் அப்படி இப்படி அதெல்லாம் இப்போ வந்துருக்கு. நாங்கள் பார்த்து இப்போ கொண்டு வந்துருக்குறோம். அப்போ அங்கே போ இங்கே போங்கிறாங்க. அது உண்மையாக அந்த பொண்ணுக்கு அல்லது அந்த பையனுக்கோ திருமணம் தடை செய்கிறது ராகுன்ற கிரகமாக இருந்தால் அது வேலை செய்யும். ஏன்னா 9 கிரகம் தடை செய்யும், சுக்கிரன் கூட தடை செய்யும். அப்போ அவங்க சுக்கிரன் தடை செய்கிற ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் திருநாகேஸ்வரம் போங்கன்னா, என்ன திருப்பாம்பரம் போங்கன்னா எப்படி வேலை செய்யும்? அப்போது சரியாக ஜாதகங்களில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதை பார்த்து அந்த கோயிலுக்கு அனுப்பும்போது 100% இது வேலை செய்யும். வெறும் நிறங்களை வைத்தே நம்மளால் பண்ண முடியும். நிறங்களை வச்சு ஒரு ஆளுக்கு உண்டான விஷயங்களை சரி பண்ண முடியும். இது எப்படி சார் நிஜம்தானா? கண்ணுக்கு நானே ஒரு கலர் போட்டிருக்கு இல்லை, கண்ணுக்கு தெரியுமா அப்படின்றதுனா இந்த ரிப்பன் ஒரு பொருளை நாங்கள் கட் பண்ண சொல்லுவோம். ஆமாம் சார், நானும் கேள்விப்பட்டேன். இந்த ரிப்பனை கட் பண்ணால் காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சார் ரிப்பனை கட் பண்ணால் சரியாக போகும்?
அது ரிப்பன் கிடையாது, அது பெரிய புடவையை வச்சு வெட்டினாலும் அது காரியம் நடக்கும். அதுக்குன்னு வெட்டிடாதீங்க. பெருசாக வெட்டிக்கிட்டு போகணும் அவ்வளோ பெரிய புடவையை. ஈஸி டு கட் வந்து ரிப்பன் தான். ரைட். எதுக்காக ரிப்பன் கட் பண்ணுறோம்? இது ரிப்பன் முக்கியம் இல்லை, நிறம் தான் முக்கியம். ஓகே. இப்போ கிரகங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நிறம் சொல்லியிருக்கிறாங்க. எதுக்காக சொல்லியிருக்காங்க? சும்மா போர் அடிக்குன்னு சொன்னாங்களா? செவ்வாய்க்கு என்ன நிறம் தெரியுமா உங்களுக்கு? செவ்வாய்க்கு ஆரஞ்சா சார்? சிவப்புன்னு சிவப்பு. சிவப்பு இல்லையா? அப்போ சனிக்கு என்ன கலர்னா எல்லாருக்கும் தெரியும். என்ன கலரு? கருப்பா சார்? கருப்புன்னே வச்சு, கருப்பு நீலம் ரெண்டுமே இது அதனுடைய நிறம். இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நிறமாக இருக்குதான். இப்போ 2 கிரகங்களால் பாதிப்பு இருக்குன்னு வைங்க. இப்போ செவ்வாய்னாலையும் சனினாலையும் பாதிப்பு இருக்கு. இது வேற ஒரு கிரகம் எடுத்துக்கும், செவ்வாய் சனி வேண்டாம். சூரியனாலேயோ சனினாலேயோ பிரச்சனை இருக்குது. இப்போ சூரியனோட நிறம் என்னன்னா ஆரஞ்சு, சனியினோட நிறம் கருநீலம். இதில் இந்த நிறத்தையும் இப்போ சேதப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இது வந்து என்ன பிரச்சனை பண்ணுதுன்றதை பார்க்கணும். இப்போ திடீர்னு பல்வலி வரும். இது வந்து நம்ம தான் தீர்மானம் பண்ணும். ஜாதகத்தை பார்த்து இந்த சூரியனை சனி பார்வை செய்கிறார், அதனால இவருக்கு பல்வலி வருது, வைத்தியம் பார்க்கணும் ஒரு விஷயம். ஆனால் இந்த ஆரஞ்சு நிறத்தையும் நீல நிறத்தையும் வெட்டி ஒரு 1/2 மணி நேரத்தில் உங்கள் பல்வலி வெகுவாக குறைஞ்சிடும். இது அனுபவிச்சவங்க சொல்லுவாங்க. ஓகே. வயிற்று வலின்னுவாங்க, வயிற்று துடிப்பாங்க. இது நீங்கள் இந்த நிறத்தை வெட்டுங்கன்னா வெட்டிக்கு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் ஒரு பெயின் கில்லர் போட்ட மாதிரி குறையுது. அப்போ அதில் ஏதோ விஷயம் இல்லாமல் குறையுமா? கண்டிப்பாக இல்லை சார். ஏதோ ஒரு விஷயம் இல்லை, கண்ணுக்கு தெரியல. இன்னைய வரைக்கும் அதை நம்ம வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணல, அவ்வளோதானே தவிர. ஆனால் அது குறைஞ்சவங்க இப்போ அந்த காரியம் தடை ஆயிடுச்சு சார்னு சொல்லுவாங்க. இது செய்யும் பொழுது அது காரியம் இப்போ நல்லபடியாக நடந்துருச்சு சார்பாங்க. கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது நிகழும். இந்த கிரகங்களை நிறமாகவும் இருக்கும். இந்த நிறத்தை கொண்டு நம்ம வந்து நமக்கு ஏற்பட்ட தடங்கல்களை செய்யலாம். இது நீங்கள் பெரிய கோயிலுக்கு ஒரு 3 மணி நேரம் 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் செஞ்சுட்டு வர பரிகாரத்தை சின்ன ரிப்பன்லையும் செய்யலாம். டெம்பரரி விஷயமா இருக்கணும். ஆனால் ரொம்ப பர்மனெண்ட்டான விஷயங்கள்லாம், எனக்கு திருமணம் ஆகணும், எனக்கு வந்து வேலை ஆரம்பிக்கணும், அதுக்கெல்லாம் இந்த ரிப்பன் உதவாது. அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இதை பார்த்துட்டு வர்றவங்கெல்லாம் கேட்பாங்க, சார் எங்களுக்கு ரிப்பன் கொடுங்க சார், நாங்கள் அவ்வளோ தூரம் போக முடியாது. ரிப்பன் கஷ்டமாயிரும், ஸ்டாக் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம வந்து இதோடய முடிச்சுக்கிறோம். ஓகே. இது வந்து அது நம்ம எப்படி எடுத்து செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக. அதே மாதிரி கோயில்கள் சஜஸ்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு ஜோதிடர் ஒரு கோயில் சொல்லிட்டா, இப்போ நம்ம திருவண்ணாமலை ஆந்திராவில் யாரோ ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாருன்னு திருவண்ணாமலையை கிட்டத்தட்ட ஆந்திராவில் இணைக்கிற அளவுக்கு போயிடுவாங்க போல, அந்த மாதிரி இருக்குது. இந்த கோயில்கள் நம்ம போனால் தான் சரியாகும்னு ஒரு மனநிலை இருக்குல்ல சார், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையாக அதுக்கு ஒரு பெரிய வலிமைங்க. அது யாருக்கும் தெரியறதில்லை, அவ்வளோதான். இப்போ இந்த ஜோதிடர் தான் சொல்லி அந்த திருவண்ணாமலை போனாங்க எல்லாரும் மக்கள்னு சொன்னீங்கல்ல, அதை நான் மறுக்கிறேன். முதல்ல நம்ம மக்களே எப்பவும் அப்படி தான். அந்த கோயில் முதல்ல எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு தெரியுங்களா? நான் திருவண்ணாமலை வச்சவன் தான். அது எப்படி ஃபேமஸ் ஆச்சு? அதுக்கு முன்னாடி காலகாலமாக அது ஆன்மீக ஸ்தலம் தான். ஆமாம். ஆனால் திடீர்னு கூட்டம் வர ஆரம்பிச்சது எப்போ தெரியுமா? ரஜினிகாந்த் கிரிவல பாதையில் விளக்கு போட்டு கொடுத்ததுல தான். ரஜினிகாந்தே பண்ணிட்டாரேன்னு ஒன்று, அடுத்து இளையராஜா கோபுரம் கட்டி கொடுத்தாராமே, இது 2. அப்போலேருந்து தான் கூட்டம் வர ஆரம்பிச்சது. அந்த ஊர் மக்கள்லாம் எங்களை திட்டுவாங்க, இவ்வளோ நாள் எவனும் வரல, ரஜினி விளக்கு போட்டோன்னா கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு இடத்தையே மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பிரபலம் தேவைப்படுறாங்க. கண்டிப்பாக. இது மார்க்கெட்டிங் அவங்க பண்ணலை, மக்களுக்கு இவர் போனார்னா நம்மளும் போய் ரஜினிகாந்த் ஆயிடலான்னு. இது காலகாலமாக அப்படியே வந்து அப்புறம் ஒவ்வொருத்தரும் போய் கூட்டம் வர ஆரம்பிச்சு, அப்புறம் ஜோசியர்கள் சொல்லி, பெரிய மடாதிபதிகள் சொல்லி, ஆன்மீக பெரியவர்கள் சொல்லி, அந்த ஸ்தலத்தோட மகிமையினாலும் தான் அந்த இடம் வந்துச்சு. இப்போ கோவில் எப்படி உருவாச்சுன்றதை நீங்கள் நினைக்கிறீங்க? கோவில்கள் தன்னால் உருவானதான் நம்ம நினைக்கிறோம், அப்படி இல்லை. இப்போ முருகன் கோயில், இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்க, நான் ஒரு ஊரில் இருக்கேன். முதல்ல சொன்ன முருகன் கோயிலையே வச்சுப்போம். இப்போது இந்த இடத்துல அதிகமான ஒரு ஆற்றல்கள் இயங்கிட்டுருக்கு, அந்த இடத்த நோக்கி குவிஞ்சிட்ருக்கு. எப்படி குவியுது? பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த மினரல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மினரல்ஸ் தான் அதற்குண்டான ஆற்றல்களை ஈர்க்கும். இப்போ பூமி கீழே உங்களுக்கு இரும்பு அதிகமாக இருக்குன்னு வைங்க, அந்த இடத்துல சனியினுடைய ஆற்றல் அதிகமாக ஈர்க்கப்படும். ஓகே. சிவப்பு நிறமோ செம்மண்ணோ அதற்கு கீழே வந்து காப்பர் சம்மந்தப்பட்ட ஏதாவது துகள்களோ இருந்தால் அந்த இடத்துல செவ்வாயுடைய ஆற்றல் ஈர்க்கப்படும். அப்படி அதிகமாக ஈர்க்கப்படும் ஆற்றலை என்ன தெரியுமா பண்ணுவான் மக்கள்? நான் இப்போ இங்கே இருக்கேன், ஹரி வந்து இன்னொரு ஊரில் இருக்கார், தஞ்சாவூரில் இருக்கார். தஞ்சாவூரில் இவர் முருகன் கோயில் கட்டலான்னு முடிவு பண்ணுவார், நானும் முருகன் கோயில் கட்டலான்னு முடிவு பண்ணுவேன். 2 பேரும் கட்டுறோம்.
கட்டி முடிச்சுட்டு அந்த உள்ள என்ன ஆற்றல் இருக்குன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆமா. ஆனால் எப்போ திரும்ப அது வந்து நிற்கும்? நான் அதுக்கு நானும் முருகன் வைப்பேன், நீங்களும் முருகன் வைப்பீங்க. இதோட ஆற்றல் எப்படி முடிவாகும் தெரியுமா? நான் சுப்பிரமணியன்னு வச்சுருவேன், நீங்கள் வந்து அதே சாமியை ஆறுமுகன்னு வச்சுருவீங்க. சரியா? இப்போ இந்த பேர் வச்ச உடனே அங்கே என்ன ஆற்றல்கள் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். சுப்பிரமணியர்னு நான் வச்ச இடத்துல செவ்வாய் சனியின் ஆற்றல்கள் அதிகம் இருக்கும். அது பூமியின் அடியில் அதனுடைய ஆற்றல் தான் அதிகம் இருக்கும். அதே போல் நீங்கள் பண்ண இடத்துல ஆறுமுகனே வேறு 2 கிரகங்களாக மாறி நிற்கும். அப்போது இந்த கோயில்கள் உருவானது இவ்விதம்தான். அந்த பெயர்கள் மூலமாக அதை அறியலாம். இப்போ இந்த கிரகத்தினால ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, செவ்வாய் சனினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா உங்கள் முருகன் கோயிலுக்கு போனால் அது ஆகாது. அந்த செவ்வாய் சனியின் பேர் சுப்பிரமணியர்னு வச்சேன் பாருங்கன்னா உங்கள் கோயிலுக்கு வந்தோன்னா சரியாக போகும். அப்போ இவர் எந்த கோயிலுக்கு போகணும், எந்த முருகன்கிட்ட போகணும், எந்த இறைவன்கிட்ட போகணுன்றது கிரகங்கள் வகுத்து வச்சிருக்கு. இப்படி தான் கோயில்களும் உருவானது. இந்த கோயில்களை உருவாக்குறதே கிரகங்கள் தான். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது 100% அது பலன்களை தந்தே தீரும். யார் எப்போ எந்த கோயிலுக்கு போகணுன்றது தான் இதில் வித்தியாசம். ஓகே சார். அதே மாதிரி இந்த காலகட்டம் ஒரு 2000லேருந்து இப்போ 2025 வரைக்கும் எடுத்துப்போம். கடந்த ஒரு 15 வருஷம் முக்கியமான விஷயம் ஐவிஎஃப் அப்படிங்கிற விஷயம் அதிகமாகிடுச்சு. எதனால் இது அதிகமாகிடுச்சு? அதே மாதிரி திருமணமும் எல்லா இளைஞர்களுக்கும் 30 வயசு தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது எதனால் சார் நடந்துச்சு? காலகட்டம் தான். இப்போ யாருக்குமே வருமானம்ன்றது வந்து ஒரு செட்டில் ஆகிறதுக்கு சாதாரண 30 வயது ஆகிடுது. இப்போ ஒரு காலகட்டத்தில் அப்பாவுடைய தொழிலை மகன் செய்வான், மகனுடைய தொழிலை அவங்க பையன் செய்வான். இது குல தொழிலாக இருந்தது. அப்போ அவங்க வேலை கஷ்டப்படலை. 17 வயசு 15 வயசு ஆனாலே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போல்லாம் பெண்கள்லாம் 13 வயசுலலாம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வேறு நீடு இல்லை. இன்றைக்கி எல்லாரும் படிக்கணும், படித்து ஒரு வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் அவங்க ப்ரொமோஷன் வாங்கணும். இதில் சொந்த வீடு இருக்கான்னு வர பார்க்குறாங்க, காருக்கு தான் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து கல்யாணம்னா அவங்க செட்டில் ஆகிறதுக்கு 30-32 வயசு ஆகிடுது. பெண்களும் படித்து முடிக்கிறது இப்போ நிறையா படிக்கிறாங்க. ஒரு காலத்தில் பெண்கள் படிக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 26 வயசு 28 வயசுலலாம் கல்யாணம் பண்ணுற பெண்கள்லாம் சர்வசாதாரணம். 30 வயதை தாண்டி பண்ணுறவங்களும் இந்த இதில் இருக்க தான் செய்கிறாங்க. இது காலத்திற்கு தகுந்த மாதிரி கிரகங்களும் சரி. இப்போ கிரகங்கள் இதற்கெல்லாம் மாற்று உண்டு பண்ணுதா அப்படின்னா உண்டு பண்ணுது. கிரகங்களுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக இந்த ரீசன் இருக்கு. ஒன்றும் இல்லை ஹரி, நீங்கள் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய சம்பளம் வந்து 1 லட்ச ரூபானே வச்சுப்போம். இதே நாளைக்கு நீங்கள் அமெரிக்கா போகிறீங்க, 1 லட்ச ரூபா கொடுத்தா போயிடுவீங்களா? போக மாட்டோம். அங்கே சரி, இதே வேலை அங்கே கொடுத்தா அங்கே உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? அதை விட அதிகமாக தான். ஏன்? இடம் மாறினா அதுக்கு உண்டான அந்த ஊருடைய ரூல் அப்ளை ஆகணும். அதே போல் தான் கிரகங்களும். கிரகங்கள் இங்கே இருக்குதுன்னா இப்படி இயங்குதுன்னா ஒரு காலத்தில் 13 பிள்ளை 10 பிள்ளை 8 பிள்ளை பெற்றவங்க இருக்காங்க. மினிமம் 6 இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 5 பெற்றுப்பீங்களா? வாய்ப்பில்லை. 2 பெற்றுக்கிட்டாலே 2ஐயும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். இன்றைக்கி காஸ்ட்லி படிப்பு கல்வி வந்து அப்போ வந்து வாத்தியாரே வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிடுவார். இது எத்தனாவது பிள்ளைங்க? 6வது பிள்ளையா? சரி ஹரி நான் கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போயிடுவார். இப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டாமல் கூப்பிட்டு போவாங்களா? காலம் மாறுது, குழந்தைகள் மாறுது. அப்போ வந்து 2 பிள்ளை பெற்றவங்கள காக்கை தோஷம்னு சொல்லியிருக்காங்க. என்ன காக்கை தோஷம்? காக்கை தோஷம் ஏன்? காக்கா 2 முட்டை தான் வைக்குமா, 1 முட்டை 2 முட்டைக்கு மேலே வைக்காதான். அது ஒரு தோஷமா? இப்படி பார்த்தா இப்போ நம்ம எல்லாருக்குமே காக்கை தோஷம் தான். 2 பிள்ளை. இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி சில பலாபலங்கள் மாறும். நாட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி நிறம் மாறுது, நாட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி மொழி மாறுது, அதுபோல் காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுபாடாகும். அப்படி குழந்தை பிறப்பும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. அது ஜாதகத்தில் நம்முடைய உணவு சார்ந்த விஷயங்களை குறித்து காட்டுது. உணவு வந்து சரியில்லாமல் இன்றைக்கி நிறைய உணவு வருது, அதனால் இப்படி ஆகுது. இந்த குழந்தை பிறப்பு வந்து நிறைய பேருக்கு விகிதாச்சாரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கும் கிரகங்களுக்கும் தொடர்பு உண்டானா உண்டு. உணவில் சரியில்லாத ஜாதகம், உணவில் கட்டுப்பாடு இல்லாத ஜாதகம், அதனால் இது குழந்தை பிறப்பில் பாதிப்பு வருது அப்படின்றதுக்கு ஜாதகத்தில் விளக்கம் உண்டு. இன்றைக்கி உணவையும் நம்ம முறைப்படுத்தணும். இதனால தான் குழந்தை இல்லாமல் வந்துட்டே வருது. அந்த காலத்தில் குழந்தை இல்லைன்னா தத்தெடுக்கிறது தான் ஒரே வழி. இன்னைக்கு தத்தெடுக்கிறதே இப்படியா மாறிக்கும். எப்படின்னா ஐவிஎஃப் குழந்தை பிறக்கும். உங்களுக்கு கருமுட்டை உற்பத்தி ஆகலையா, அப்பையும் இன்றைக்கி ஆப்ஷன் இருக்குது. கருமுட்டை தானமாக வாங்கி அதையும் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது தத்து பிள்ளைக்கு சமமானது தானே தவிர, நம்ம பெற்றோம் வளர்த்தோன்ற மாதிரி வேணால் சந்தோஷம் கொடுக்குமே தவிர தத்து பிள்ளைக்கு ஒப்பானது தான் எதுவுமே கிட்டத்தட்ட. செயற்கை முறை கருத்து இருக்குது.
இதுவும் ஜாதகத்தில் க்ளீனாக தெரியும். ஓ, இயற்கையாக இவங்களுக்கு குழந்தை உண்டா இல்லை செயற்கை முறையில் தான் உண்டா அப்படின்றது பார்க்கணும். 50 வயசை தாண்டிட்ட பிறகு அவங்களுக்கு செயற்கையாகவும் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு தத்தை வந்து நம்ம வந்து இது சொல்லலாம், இது நீங்கள் தத்து எடுத்துக்கங்க குழந்தைன்னு சொல்லலாம். வயதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து சொல்கிறது தான் ஜோதிடம். ஓகே, நீங்கள் மேக்ஸிமம் எது சார் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இப்போ உங்கள்கிட்ட வர ஜாதகங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 35 வயசு வராங்கன்னா என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அப்படியெல்லாம் கிடையாது, ஜாதகம் தான் சொல்லணும். வயது ஒன்று வச்சு சொல்லணும். 55 வயசு ஜென்ஸ் வந்து அவர் 50 வயசு நெருங்கிற பெண்ணை கூப்பிட்டு வந்து குழந்தை இல்லைன்னா அவங்க ரெண்டுமே அவங்களுக்கு தப்பு. அவங்களுக்கு அந்த நேரத்தில் குழந்தையை தாங்குற அளவு சக்தி இருக்குமான்னு தெரியாது. அப்போ அவங்களுக்கு வந்து வேணால் தத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பிறந்த ஜாதகம் ஒருத்தருடைய பெண்ணுடைய ஜாதகம் மட்டும் இருந்தால் குழந்தை பிறக்குமா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. கணவன் மட்டும் அதையும் சேர்த்து வச்சு பார்த்தாலும் சொல்ல முடியாது. உங்கள் 2 பேருக்கு திருமணமான முகூர்த்த லக்னம்னு ஒன்று இருக்குது, அதையும் போட்டு பார்க்கணும். அதில் சொல்லும் உங்களுக்கு குழந்தை உண்டு இல்லை அப்படின்னு அது சொல்லும். இப்போ அதை வச்சு இதில் குழந்தை இல்லை, ஒருத்தர் ஜாதத்தில் உண்டு ஒருத்தர் ஜாதத்தில் இல்லை, இது பொருந்தலை அப்படின்னா அப்போ செயற்கை முறை கருத்தரிப்புக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவோம். நீங்கள் செயற்கை முறை கருத்தரிப்புக்கு போயிடுங்க, இயற்கை முறையில் வழி இல்லைன்றதை அவங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுவோம். எல்லாமே ஜாதகம் தான் சொல்லும், இவங்களுக்கு இப்படி உண்டு இல்லை அப்படின்றத மறுத்து சொல்கிறது ஜாதகம். ஓகே சார், இப்போ ஒரு சில என்னோட கடைசி கேள்வி சார், மக்கள் எல்லாமே ஜோதிடம்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு, ஜோதிடர்லாம் வந்து சொல்கிறது எல்லாத்தையும் நம்ப முடியுமா? அந்த வியாபாரங்கிற வார்த்தையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு குருமார்கிட்ட இருந்திருக்கீங்க, அந்த ஜோதிடத்தை அவர் எப்படி சொன்னார்னு நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் இப்படி சொல்லும் பொழுது, ஒரு சிலர் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு எப்படி சார்? வியாபாரம்னு சொல்கிறது வந்து தவறு ஒன்றும் கிடையாது, அது வியாபாரம் தான். அதாவது வியாபாரம்னா நீங்கள் அது பெருசாக விளம்பரமாக ஒன்றே பண்ணுறத விட ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. முன்னாடி ஜோதிடம் பார்க்குறதுன்னா அந்த காலத்தில் ஜோதிடர் அங்கேருந்து வரவழைப்பாங்க. வர்றதுக்கு முன்னாடி வீட்டை சாணம் விட்டு மெழுகுவாங்க. அதுக்கப்புறம் அது தூய்மையான அந்த வாசனை திரவியங்கள் அந்த இதெல்லாம் ஏற்றுவாங்க. விளக்கேற்றி மனையில் வைப்பாங்க. ஒரு மனையில் பட்டு அங்கவஸ்திரத்தை விரித்து அதில் உட்கார சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தாரெல்லாம் சுற்றி உட்காந்து ஜோதிடர் சொல்கிறத எழுதிப்பாங்க. இப்படி அவர் கிளம்பி போகும்போது ஒரு மாட்டு வண்டியில் அரிசி பருப்பு காய்கறிகள், ஏன்னா அவர் சாப்பிடணும்ல, ஆமாம், அவரோட வாழ்வாதாரம் மாட்டு வண்டியில் வச்சு அவர் வீடு வரைக்கும் கொண்டு போய் வழி அனுப்பிட்டு வருவாங்களாம். இன்றைக்கி யாராவது அப்படி பண்ணுறாங்களா இருந்தால் காசு வாங்குறத பிஸ்னஸ் பண்ணுறது நிறுத்திடலாம். இது பிஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடாது, காசு வாங்காமல் இருந்துடலாம். இன்றைக்கி எல்லோரும் எப்படின்னா நேரில் வாங்க ஜோதிடம் பார்க்கன்னா சார் ஃபோனில் சொல்ல மாட்டிங்களான்னு கேட்குறாங்க. ஃபோனில் சொன்னால் எவ்வளோ சார்னுவாங்க, இவ்வளோவா அப்படின்வாங்க. ஒரு 10 கோடி ரூபா எனக்கு பணம் வர வேண்டியிருக்குங்க, பணம் வரல அப்படின்ட்டு, அது வர்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு ஜோதிடர் நம்பி வர்றாங்க. சரிங்க, எவ்வளோங்க ஃபீஸு? இவ்வளோ ஃபீஸ். இவ்வளோ ஆடுவாங்க. எவ்வளோ வேணும் அவங்களுக்கானா? 10 கோடி ரூபா. 10 கோடி. ஆனால் அவங்க எவ்வளோ கொடுக்க பயப்படுவாங்க? 500 ரூபா. 500 ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது சார். 500 நான் 300 ஜாஸ்தி இப்படிலாம் சொல்கிறதுக்கும் ஆள். யாரும் எந்த ஜோசியரும் இன்னொரு கிளையண்ட்டை கையை பிடிச்சி நீ எனக்கு 5000 கொடுத்தா அவனுக்கு வான்னு இழுக்க போகிறதில்ல. உங்களால் எங்கே முடியுமோ, யார் சிறந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரியுமோ அங்கே போய் சந்தோஷமாக பார்த்துக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இது வியாபாரம்னு சொல்கிறத நான் மறுக்கிறேன். இது வியாபாரமாக இல்லை, அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் உண்டுன்றதை, வாழ்வாதாரத்தில் சில தேவைகள் உண்டுன்றதையும் யோசிக்கணும். மக்களை வந்து ஒழுங்காக வழி நடத்துகிற ஜோதிடர்களும் இருக்காங்க, சரி அவங்கள்ட்டேருந்து வாங்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் உள்ள சிலரும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? ஜோதிடர்கள், ஆமாம் ஜோதிடர்கள், அது வாங்கலான்னா பயமுறுத்தி வாங்கக்கூடாது. நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். உண்மையை சொல்லி சொன்னபடி அது நடந்ததுன்னா நிறைய பேர் அவங்க அன்பளிப்பாக கொண்டு வந்து கொடுத்தவங்களெல்லாம் பார்த்துருவோம். இப்போது ஒரு குழந்தை பிறப்புக்கு நாங்கள் சொல்கிறோம், அவங்க 17 வருஷமாக குழந்தை இல்லை, கன்சீவ் ஆனவங்கன்னா முதல்ல அவங்க ஸ்வீட் பாக்ஸோடு இங்கே வந்து நம்மளை பார்க்குறாங்கல்ல, அது ஒரு மகிழ்ச்சி தானே. கண்டிப்பாக. இதுபோல் பயமுறுத்தி வாங்கக்கூடாது. நீ எனக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கலன்னா உனக்கு வந்து நாசமாகிடும், உயிருக்கு ஆபத்து உண்டு, நான் ஒரு பூஜை செய்யணும், அந்த பூஜையை பண்ணி உன் உயிர் ஆபத்துலேருந்து உன்னை காப்பாற்றுறேன், இப்படியெல்லாம் சொல்லி பணம் வாங்கின ஆட்களையும் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் ரொம்ப பிற்காலங்களில் கஷ்டப்பட்ட ஜோதிடர்களையும் பார்த்துருக்கேன். அப்படி பயமுறுத்தக்கூடாது. அச்சத்தில் உண்டாக்கி பணம் கொடுங்கிறது மகாபாவம். நீ உன்னுடைய திறமையாக நீ பலன் சொல்லி அந்த பலன் அவங்களுக்கு நிகழ்ந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு குருமாருக்கு ஒருத்தர் கிளையண்ட்டு வீடே வாங்கி கொடுத்துருக்காரு. ஓ, இதெல்லாம் நிகழும். இது ஜோதிடத்தில் எது வேணால் நிகழும். நீ பழங்களை நல்லா சொல்லி வாங்கு, அது தப்பு இல்லை. பயமுறுத்தி வாங்கினா தப்பு.
கண்டிப்பாக சார். நான் கேட்ட எல்லா கேள்வியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுவும் வந்து இந்த ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு நபர் உங்கள்கிட்ட என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைப்பாங்களோ, 100% நான் வைக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு 50% வச்சிருக்கேன். அடுத்த ஒரு 100% வைங்க. கண்டிப்பாக சார். ஆ. என்னால் முடிஞ்ச கேள்வியில் உங்களை சொன்னேன். ஆனால் நீங்கள் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அனைத்து விஷயங்களும் வெளிப்படையாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி கதை, நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.